சோசரம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மை இல்லாத ஒருவன் மூலமாக எப்படிப்பட்ட வருத்தங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 27வது வசனத்தில் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, கர்த்தர் அதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அப்போ அவள் வந்து அழுறா. எலிசாவுடைய காலை பிடிச்சிக்கிட்டு அவள் கதறி அழுகிறா. அப்படி அழும்போது கேயாசி என்ன செய்கிறாரு? போய் தடுக்கிறார். இது அதாவது தன்னால் என்னவும் செய்ய முடியலங்கிற வருத்தம் இல்லாத அந்த ஒரு துணிகரத்துக்கும் மேலான ஒரு காரியம் எலிசா கிட்ட போய் அழுகிற சூனேமியாலை தடுக்கிறது. நான் தான் ஒன்றும் செய்யலை, அவங்க தேவன்கிட்டையாவது போய் எதையாவது பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னா நானும் போக மாட்டேன், அவங்களும் போகக்கூடாதபடி என்ன செய்கிறாங்க? கதவை அடைக்கிற ஒரு சுபாவம் உள்ள ஒரு ஊழியனாக இந்த கேயாசி காணப்படுகிறான். நான் இந்த வேத பாரகர் பரிசேயர்லாம் குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தானும் நுழைகிறதில்லை, வருகிறவர்களும் நுழையாதபடி இவங்க வாசல் அண்டையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள்னு அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதே போல தான் இன்று அநேக ஊழியர்கள் சத்தியத்தை அறிந்து அந்த பாதையில் நடக்க விரும்புகிற அநேக ஆத்துமாக்களுக்கு அவங்களே இடரலாக இருக்கிறாங்க. வசனத்தில் எப்படி போட்டிருக்கே அப்படின்னா, நீங்கள் இந்த ஆலயத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கணுமா வேண்டாமா, நீங்கள் இந்த சபையின் கோட்பாடுகளுக்கு இணங்க நீங்கள் நடக்க மாட்டீங்களா இப்படின்ட்டு அந்த ஆத்துமாக்களுக்கு அந்த வசனத்தோடைய உண்மையும் விளக்குறதில்ல. இன்னொன்று, இந்த வசனத்தையோ ஜெபத்தையோ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றியோ புதிதாக பிறந்து அந்த ஆலயத்தில் வளர்கிறவர்களுக்கு அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கறதே இல்லை. நானும் பைபிள் வாசிக்க மாட்டேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமாக இருக்க மாட்டேன், எனக்கு உங்கள் மூலமாக கிடைக்கிற உலக ஆசீர்வாதங்கள் வேணும், ஆனால் என்னை போலவே நீங்களும் அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு வேதத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஆழமான ஒரு ஆத்மாவுக்கு கண்கள் திறக்கக்கூடிய அநேக வசனங்களை கற்றுக் கொடுக்காத மேய்ப்பர்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ கேயாசி என்னால் அந்த மகளுக்கு ஒன்றும் பண்ண முடியலை. அந்த மகள் ஏதோ ஒரு துக்கத்தில் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் சூனேமியால் இவ்வளோ துக்கமாக பார்த்ததில்லை. நல்ல சந்தோஷமாக சிரிச்ச முகத்தில் வரவேற்றது தான் பார்த்துருக்கோம். குழந்தை இல்லாமல் இருக்கும்போதுமே அந்த மகா துக்கமாக இல்லை, பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் இன்னும் சந்தோஷமாக இருக்கிறத தான் பார்த்துருக்கேன். இப்படி இவங்க அழுது நான் பார்த்ததே இல்லையே, அப்படி என்ன அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு கேயாசிக்கு ஒரு வருத்தமே இல்லை. நான் தான் ஒன்றும் என்கிட்ட தான் அவங்க உண்மையை சொல்லலை, சரி எலிசா கிட்டையாவது என் எஜமான்கிட்ட இருந்தாவது அவங்க நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும், அப்போமாவது அவங்க துக்கம் ஆறுதல் அடையதான்னு பார்ப்போன்ட்டு கேயாசி என்ன செய்யலை? அந்த காரியத்தில் கூட அந்த மகள் மேலே இரக்கமே படலை. நீ என்கிட்ட தான் ஒன்றும் சொல்லலை, அது அவர்கிட்டையும் போய் என்ன செய்யாத, அவரையும் போய் தொந்தரவுப்படுத்தாத, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, நீ ஏதாவது பாவம் செய்திருப்பேன்னு அந்த ஆத்மா தேவன்கிட்ட நெருங்க விடாதபடி கேயாசி என்ன செய்கிறாரு? தடுக்கிறார். நீங்கள் அப்படி ஏதாவது ஊழியரை பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் அப்படி துக்கத்தோடு இருக்கிற ஆத்மாவை பார்த்துருக்கீங்கன்னா அதை நேரடியாக கர்த்தர் சமூகத்துக்கு அழைத்து கொண்டு போங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த சூழ்நிலையில் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா, நான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்காக தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றி ஜெபிங்க. நிச்சயம் அந்த ஆத்மா விடுதலை பெறணும். அன்னைக்கு எலிசா இருந்தார், டைரெக்டாக அவர் பாதத்தில் போய் விழுந்து அந்த அம்மா கதறி ஜெயத்தை பெற்றுக்கொண்டுடுச்சு. இன்றைக்கி இந்த கேயாசி மாதிரி சில இருக்கிறதுனால சில தேவன்கிட்டேயே வராமல் விலகி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நிறைய பேர் கிறிஸ்துவை பார்க்காம கிறிஸ்தவங்களை பார்க்கறதுனால இந்த ஆவிக்குரிய ஜீவியம் தளர்ந்து போன குளிர்ந்த ஜீவியமாக மாறி போனதை நம்ம பார்க்கலாம். அதாவது கிறிஸ்தவன் பேர் சொன்ன நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆனால் சர்ச்சுக்கு போகிற எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. எப்படி சொல்ல வரேன்னா, அதாவது பேர்லேயும் சர்டிஃபிகேட்லேயும் வெளியரங்கமாகவும் தங்களை கிறிஸ்தவங்கன்னு காட்டிக்கொள்கிற அநேக பேர் இருதயத்தில் கர்த்தருக்கு நெருக்கமாகவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை பெயரளவிலேயே இருக்குது. ஏன்னா அவங்க சபை மேய்ப்பர்கள் அந்த அளவுக்கு அவங்கள சத்தியத்தில் நடத்தாமல் இருக்கலாம், இல்லை இந்த ஆத்துமாக்களுக்கே அந்த ஒரு ஆர்வமோ ஒரு ஆழமோ இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது அப்படி இருந்தால் அது வேறு. ஆனால்
தன்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களை சரியான முறையில் அந்த மேய்ப்பன் நடத்தலைன்னா தனக்கும் அவன் கேடு விளைவித்து கொள்கிறாரு. தனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கான இரத்த பழியவும் சேர்த்து அவர் சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் நம்ம கையில் கர்த்தர் வேதத்தை கொடுத்துருக்கிறார். ஊழியர் சரியில்லை. அந்த காலத்தில் வேத பாதகர் கையில் தான் வேதம் இருந்தது. அதனால் ஜனங்கள் அவர் வார்த்தையை வேதமாக நினச்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. நம்ம எல்லார் கையிலையுமே வேத புத்தகம் இருக்குது. அதை வாசிக்கும் போதே ஜெபிக்கணுங்கிறத தேவன் கற்றுக் கொடுக்குறார். ஜெபிக்கும் போது இன்னும் அவரை நெருங்குவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். இது எல்லாமே தனி அறையில் ஒரு தனி மனுஷனுக்கே தேவன் கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், அந்த ஆத்மா தேவனை தேடும்போது. அப்போது இந்த காலத்தில் ஊழியரை மட்டும் குறை சொல்ல முடியாது, நம்மளும் சேர்ந்து பிரயாசப்படணும். ஆனால் அப்படி நடத்துகிற ஊழியருக்கு ஐயோ தான். இந்த கேயாசியை போல தானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறப்படாமல் தனக்கு கொடுத்த ஆத்துமாக்களையும் சிறப்படுத்த விடாதபடி தடுக்கிற கேயாசிகளுடைய நிலைமை, கேயாசியோட முடிவு எப்படி இருந்ததோ அப்படி பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். நாம் நிச்சயம் உண்மை உள்ளவர்களாக இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமா மேலே மிகுந்த பாரம் கொண்டு நம்மளால் முடியலையா தேவன்கிட்ட நெருங்குவதற்காக நம்ம உதவி செய்வோம். God bless you.